السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما محمد إلا رسول. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, சங்கைக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இன்று சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயம் நிறைவடைந்திருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் மிக சிறந்த பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். அதில் குறிப்பாக சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார்: வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே தவிர வேறில்லை. கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல். மேலும் அவர்களுக்கு முன்பாக நிறைய ரசூல்மார்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். அஃபையும் மாத்த, அவர்கள் மறைந்து விட்டாலோ, அவ் குத்தில, அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ, இன் கலபத்தும் அலா ஆகாபிக்கும், நீங்கள் முன்பிருந்த வழியின் மீது திரும்பி விடுவீர்களா? இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் புறக்கணித்து பழைய நிலைக்கு நீங்கள் திரும்பி விடுவீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கின்றார். அருமையானவர்களே, இது ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம். எதற்காக இப்படி சொல்லுகிறோம் என்றால், இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவு என்பது மிக பயங்கரமான சோகத்திற்குரிய ஒரு நிகழ்வு. சஹாபாக்களினுடைய நிலை அந்த நேரத்தில் எப்படி இருந்தது, எவ்வளவு பெரிய ஒரு விபரீதத்திற்குரிய நேரமாக அது இருந்தது. அந்த நேரத்தில் அந்த நிலையை எவ்வாறெல்லாம் சமாளித்தார்கள் என்ற விஷயங்களை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவினுடைய நிகழ்வை இன்னொரு நாள் இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைத்தால் சொல்லலாம். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விடுகிறார்கள். அவர்களுடைய உடல் நலம் கொஞ்ச நாளாகவே சரியில்லாமல் படுத்த படுக்கையாகி அடிக்கடி மயக்கம் வரக்கூடிய நிலை. அதன் பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு அனுமதி பெற்று, மற்ற மனைவிமார்களிடத்திலே அனுமதி பெற்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய மடியிலே படுத்து கிடக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய நாவிலிருந்து ஏதோ முணுமுணுக்கின்ற சப்தம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காது கொடுத்து கேட்கிறார்கள். அல்லாஹும்ம பிர் ரஃபீக்கில் ஆலா என்ற வார்த்தை. யா அல்லாஹ், உயர்வுக்குரிய நண்பனாகிய அல்லாஹோடு நான் சேர ஆசைப்படுகிறேன், அந்த அல்லாஹ்விடத்திலே செல்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவருடைய நாவிலிருந்து முணுமுணுக்கிறது. இந்த நேரத்தில் இப்படி காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவருடைய தொடை, அவருடைய மடி மிக அதிகமான கனமுடையதாக மாறுவதை உணர்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதற்கு பிறகு புரிந்து கொள்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிய ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை உணர்கிறார்கள். உடனே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை ஒரு தலையணையின் மீது தூக்கி வைத்துவிட்டு நகலுகிறார்கள். அங்கிருக்கின்ற உம்மஹாத்துல் முஃமினீன்கள் எல்லாம் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள் என்ற ஊர்ஜிதமான செய்தி உருவாகிறது. இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்களாக உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள் என்ற நிலையில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தொழுகை நடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போதைக்கு திங்கட்கிழமை, ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் திங்கட்கிழமை காலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் உடல் நலம் தேறி வரக்கூடிய ஒரு நிலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தேறுகிறார்களே என்று நினைத்து
வீட்டுக்கே செல்லாமல் இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து தன்னுடைய இன்னொரு குடும்பத்தார் வாழக்கூடிய ஒரு கிராமத்திற்கு செல்கிறார்கள். சென்று அமரவில்லை. அவர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தி அங்கே தெரிவிக்கப்படுகிறது. இதை கேட்ட அடுத்த கணம் தன்னுடைய குதிரையின் மீது அமர்ந்து வேகமாக மதீனா நோக்கி வருகிறார்கள். மதீனாவினுடைய முற்றத்திலே, மஸ்ஜிது நபவியினுடைய முற்றத்திலே அவர்கள் கீழே இறங்குகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நிலை பயங்கரமான ஒரு சூழ்நிலை. மக்கள் எல்லாம் பேதளித்தவர்களாக, நிலை குலைந்தவர்களாக, பயங்கரமான ஒரு குழப்பத்தின் அடிப்படையில் அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். ஒரு சில மக்கள் என்ன சொல்லுவதென்றே தெரியாமல் தலையிலே கை வைத்த நிலையில் மயக்கமான நிலையிலே அமர்ந்திருப்பதை பார்க்கிறார்கள். இன்னும் சிலவர்கள் ஆக்ரோஷமான நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்களா? இல்லவே இல்லை, அது ஒருபோதும் நடக்காது என்பதாக தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலை. இன்னும் சில பேர் இந்த ரெண்டு நிலைகளையும் பார்த்து என்ன சொல்லுவது என்று தெரியாமல் கைகளை பிசைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை. இவ்வாறான நிலையை பார்த்தவுடன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் நேராக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறைக்கு செல்கிறார்கள். அங்கேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான உடல் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மேனியிலே போர்வையினால் மூடப்பட்டிருக்கிறது. அவருடைய முகம் மூடப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே சென்று கீழே குனிந்து பார்க்கிறார்கள். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிகிறது. இந்த போர்வையை நீக்கி ஒளி பொருந்திய பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான முகத்தை அங்கே பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்னார்கள், கீழே குனிந்து அவருடைய பொன்னான நெற்றியின் மீது ஒரு முத்தம் கொடுக்கிறார்கள். முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், ஃபிதாக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாவார்களாக. நாங்கள் வாழும் போதும் சரி, வஃபாத்துக்கு பிறகும் சரி, எவ்வளவு வாசம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், எவ்வளவு புனிதமானவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் மீது வாழும் போதும் சரி, வாழ்க்கையை முடித்துக் கொண்டு வஃபாத்துக்கு பிறகும் சரி, உங்கள் மீது எந்த களங்கமும் இல்லை யா ரசூலல்லாஹ். நீங்கள் புனிதமானவர்களாக, இன்னும் நிறைந்த இன்பமான வாசம் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறைக்கு வெளியே வருகிறார்கள். வருகின்ற போது மக்கள் எல்லாம் அங்கே பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே திடுக்கிட்டவர்களாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்த்தவுடன் கவனிக்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய கையிலே உருவப்பட்ட வாள். அவர்கள் சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களே, இங்கே சில முனாஃபிக்குகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகவில்லை, வஃபாத்தாகி விட்டதாக சொல்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகவில்லை. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு அல்லாஹ்வை சந்திப்பதற்காக தூர் சீனா மலைக்கு சென்றார்களோ அவ்வாறு நபி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். 40 நாட்களுக்கு பிறகு எவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வந்தார்களோ நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டாயம் திரும்பி வருவார்கள். எனவே யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்ற வார்த்தையை சொல்வார்களே ஆனால் அவருடைய தலையை இந்த வாளினால் கொய்து விடுவேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாளை உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா உமர் இஜ்லிஸ், உமரே அமைதியாக அமரும், அமைதியாக உட்காரும் என்று சொல்கிறார்கள். இங்கே ஒரு அழகான நுணுக்கமான ஒரு செய்தி நமக்கெல்லாம் சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதன் கோபப்படுவானேயானால் அவன் நின்று கொண்டிருந்தால் அமர்ந்து கொள்ளவும், அமர்ந்திருந்தால் படுத்துக் கொள்ளவும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய கோபம் பயங்கரமான உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை ஒரு மனிதனுக்கு இருந்தால் அந்த மனிதன் என்ன செய்யட்டும்? நின்று கொண்டிருந்தால் அமர்ந்து விடட்டும், அமர்ந்திருக்கின்ற போது கோபப்பட்டானேயானால் படுத்துக் கொள்ளட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு விஷயம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கோபம் அடைந்தால் ஒது செய்து கொள்ளட்டும். காரணம், இது ஷைத்தானுடைய நெருப்பில் ஒரு நெருப்பாகும். கோபம் என்பது ஷைத்தானுடைய நெருப்பில் ஒரு நெருப்பாகும். அதை ஒதுவின் மூலம் அணைத்து விடட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, மனிதன் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையை விட்டு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுடைய கோபத்தை போக்கக்கூடிய நிலை என்று இன்றைய மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் நமக்கு சொல்கிறார்கள்.
எனவே நின்று கொண்டிருக்கும் போது கோபம் வந்தால் அமருவது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவதாகும். அப்போது அந்த கோபம் என்ற நிலை மாறும் என்பதாக நமக்கு சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் நமக்கு சொன்னார்கள். இதைத்தான் நாசூக்கான முறையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமர் இஜ்லிஸ், கீழே உட்கார், ஏன் நின்றுட்டு இருக்கீங்க, பேசாமல் அமரும், அமைதியாக இரும் என்று சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொல்லை எப்பொழுதும் மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் இருந்த நிலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சொல்லை காது கொடுத்து கேட்கக்கூடிய நிலையில் இல்லை. எனவே அவர்கள் சொன்னவுடன் பேசாமல் அவருடைய வார்த்தையை காதிலே வாங்காததை போல திரும்ப பேசுகிறார்கள். மக்களே அறிந்து கொள்ளுங்கள், யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் தலையை கொய்து விடுவேன் என்று சொன்னார்கள். இந்த வார்த்தைக்கு மத்தியிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை பார்த்து இஜ்லிஸ் என்று சொல்லக்கூடிய அமைதியாக இரும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டவுடன், ஓ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தை, அந்த சத்தம் கேட்டவுடன் உடனே உமரின் பக்கமாக திரும்பி நின்று கொண்டு கவனம் செலுத்தி கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி திரும்புகிறார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான மிம்பர், இதுவரை அபூபக்கர் கால் வைத்து ஏறியதில்லை, அதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் புனிதமான பாதம் வைத்து ஏறிய அந்த படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறுவதற்கு ஒரு சக்தி இல்லை அவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கக்கூடிய அந்த நாட்களிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, உன்னுடைய தந்தையை தொழ வைக்குமாறு கட்டளையிடு, நான் சொன்னதாக சொல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த கணம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் தந்தைக்கு அவ்வளவு பெரிய தைரியம் இல்லை யா ரசூலல்லாஹ், இலகிய மனம் படைத்தவர்கள் என்னுடைய தந்தை, உங்களுடைய முஸல்லாவிலே நிற்பதற்கு அவர்களுக்கு அவ்வளவு பெரிய தைரியம் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப மயக்கமாகிறார்கள். திரும்பவும் மயக்கம் தெளிந்து எழுந்ததற்கு பிறகு பிலாலை பாங்கு சொல்ல சொல்லு, அபூபக்கரை தொழ வைக்க சொல்லு என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், அன்னை ஆயிஷா அவர்கள், யா ரசூலல்லாஹ், அவ்வளவு பெரிய தைரியசாலி இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை, அவர்களோ உங்களுடைய முஸல்லாவிலே நின்றால் நிற்க முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகி விடுவார்கள் என்று சொல்கிறார்கள். திரும்ப நபி அவர்கள் மயக்கமாகிறார்கள். திரும்பவும் தெளிவு பெற்று வருகிற போது திரும்ப சொல்கிறார்கள், ஆயிஷா, பிலாலை பாங்கு சொல்ல சொல்லு, அபூபக்கரை தொழ வைக்க சொல்லு என்று சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா அம்மையார் அதே பதிலை சொன்னபோது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப கட்டளையிடுகிறார்கள். அதன் பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையிலே நிற்கிறார்கள். சாதாரணமாக நின்றிருப்பார்கள். எவ்வளவு பெரிய அழுகை! அவர்கள் அந்த முஸல்லாவிலே நின்று தேம்பி தேம்பி அழுத அந்த ஒரு சம்பவம் இருக்கிறதே, சாதாரண விஷயம் அல்ல. நபி அவர்கள் இல்லாத ஒரு முஸல்லாவிலே நான் எப்படி நிற்பது? அவ்வளவு தயங்கிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மிம்பரிலே ஏறுகிறார்கள். சொன்னார்கள், மனிதர்களே, அறிந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள், இவ்வளவு நாட்களாக யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி வந்தார்களோ அவர்கள் கேட்டுக்கொள்ளட்டும், அல்லாஹ் தான் நம்முடைய எஜமானன், அவனால் அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வை வணங்கினார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும். யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான். ஆக எல்லோரும் அங்கே இருப்பவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வசனத்தை ஓதுகிறார்கள், இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நபியே, நீரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவீர், இன்னும் அந்த மக்களும் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதன் பிறகு இன்னொரு வசனம் ஓதுகிறார்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரே தவிர வேறில்லை, தூதர் தான். கத் கலத் மின் கப்லிஹி ரசூல். இவர்களுக்கு முன்பு பல ரசூல்மார்கள் கடந்து போயிருக்கிறார்கள். அஃபைம்மா தஅவு குத்திலன் கலபத்தும் அலா அகாபிக்கும். அவர்கள் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகி விட்டாலோ, யாரின் மூலமாவது கொல்லப்பட்டு விட்டாலோ, நீங்கள் உங்களுடைய பாதையை விட்டும் மாறி மாற்றமான பாதைக்கு சென்று விடுவீர்களா? அஃபைம்மா தஅவு குத்திலன் கலபத்தும் அலா அகாபிக்கும் வமன் யன்கலிபு அலா அகிபைஹி ஃபலன் யதுர்ரல்லாஹ் ஷையா. அவ்வாறு வழி மாறி யாராவது போய்விட்டால் அல்லாஹ்வுக்கு அவர்களால் எந்த தீங்கும் செய்ய முடியாது. எல்லாரும் நவுது பில்லாஹ்
இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு போயிட்டாங்க, உலகமே குஃப்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நடக்காத காரியம், நிச்சயமா நடக்காது. அல்லாஹ் தன்னுடைய ஈமான் என்ற தீபத்தை, இஸ்லாம் என்ற தீபத்தை உலகத்திலே பூரணத்துவப்படுத்தி விட்டதாக குர்ஆனிலே சொல்கிறான். அதனால அது நடக்காத விஷயம். அவ்வாறு கற்பனைக்கு உலகமே இணைந்து எல்லாரும் காபிரா போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ்வுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுமா? இதுதான் அல்லாஹ் சொல்றான். லை யதுருல்லாஹ ஷைஆ, அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தீங்கையும் அவர்களால் உருவாக்க முடியாது. வஸயஜிஸில்லாஹு ஷாக்கிரீன், அல்லாஹ் யார் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்கூலி வழங்குவான் என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இந்த வசனம் மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதுல வந்து விழுவுது. அதுவரைக்கும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் யாருடைய சொல்லையும் கேட்கக்கூடிய தயார் நிலையில் இல்லை. எப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்களோ அடுத்த கணம் தடால் என்று கீழே சாய்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு. கீழே சாய்ந்தவர்கள் எழுந்து நிற்க முடியாத நிலைக்கு ஆளாகிறார்கள். வாள் கீழே விழுகிறது, அவர்களும் கீழே விழுகிறார்கள். அதன் பிறகு நிலைமை மாறுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களை சமாதானப்படுத்திக் கொண்டு எழுந்து நிற்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அபூபக்கர் ஓதிய இந்த வசனம் குர்ஆனிலே இருப்பதே அப்பொழுதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது. பல மனிதர்களுக்கு ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்ற வசனம் குர்ஆனிலே இருப்பதே தெரியாமல் இருந்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுது அந்த வசனத்தை ஓதினார்களோ அப்பொழுதுதான் அந்த மக்கள் உணர்ந்தார்கள் இது திருவசனம் என்று. அந்த அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனிலே பெரும் ஞானியாக இருந்தார்கள் என்பதாக உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்று ஓதப்பட்ட இந்த 144வது வசனம் ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை போக்கிய ஒரு அற்புதமான வசனம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு ஏற்பட்ட அடுத்த இன்னொரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலே அடக்குவதா மக்காவிற்கு கொண்டு செல்வதா, இது இரண்டாவது பிரச்சனை. இது ஒரு பெரிய விபரீதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கொந்தளிப்பான நிலைக்கு மக்களை ஆளாக்கியது. முஹாஜிர்களில் பெரும்பாலானவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பூமியில் பிறந்தார்களோ அந்த பூமியை ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அந்த பூமியில் தான் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். எனவே இங்கிருந்து அவர்களை அழைத்து சென்று மக்காவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். அது அந்த நேரத்திலும் அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு பெரிய ஞானி யார் என்று சொன்னார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான். அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸை சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மா குபில நபியுன் இல்லா துஃபின ஹைது குபில, ஒரு நபி எந்த இடத்தில் வைத்தவர்கள் உயிர் பறிக்கப்பட்டார்களோ உயிர் வாங்கப்பட்டார்களோ அதே இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே நபி அவர்கள் எந்த இடத்திலே அவர்கள் ரூஹ் வாங்கப்பட்டார்களோ அதே இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்களுடைய உடல் தூக்கப்படுகிறது, அவர்களுடைய விரிப்பு உயர்த்தப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான உடல் எந்த இடத்திலே கிடத்தப்பட்டிருந்ததோ அதே இடத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குழி தோண்ட ஆரம்பிக்கிறார். அன்னை ஆயிஷா அம்மையாருடைய வீடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுதாவாக மாறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றும் வாழக்கூடிய இடம் அன்னை ஆயிஷா அம்மையாருடைய அந்த புனிதமான வீடு தான். கண்ணியமானவர்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்து ஒரு பகுதியை தனக்காக வேண்டி தான் வாழக்கூடிய இடமாக ஆக்கி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகும் அவருடைய கபர் அதே அறையில் தான் இருந்தது. அன்னை ஆயிஷாவும் அங்கேதான் வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, இதற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதவிக்கு பிறகு, அவர்களுடைய மறைவுக்கு பிறகு, இந்த மதீனாவின் அரசாங்கம், இந்த அரபு நாட்டின் அரசாங்கம் யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை. அன்சாரிகளிலே பெரும்பான்மையானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, 3 விஷயங்களை பிற்படுத்தாதீர்கள். தொழுகைக்கு நேரம் வந்து விட்டால் தொழுகை நேரத்தை பிற்படுத்தாதீர்கள், தாமதப்படுத்தக்கூடாது. ஒரு ஆணோ பெண்ணோ வயது பருவம் வந்து அவர்களுடைய ஜோடிகள் அமைந்து விட்டால் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு தாமதப்படுத்தக்கூடாது. 3வது, ஜனாசா விழுந்து விட்டால் அதை அடக்கம் செய்வதற்கு தாமதப்படுத்தக்கூடாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஜனாசாவினுடைய சூடு ஆறுவதற்கு முன்பாக இந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதுதான் மிக சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். ஆனால் ஒரு பெரிய ஒரு அற்புதம், ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இப்படி சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை காலை வஃபாத் ஆகிறார்கள், செவ்வாய்க்கிழமை மாலை தான் அடக்கம் செய்யப்படுகிறார்கள்.
காரணம் என்ன தெரியுமா? அவருடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட பெரும் விபரீதங்கள், குழப்பங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு விபரீதம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகு இந்த ஊரினுடைய ஆட்சி யாருக்கு சொந்தம்? முஹாஜிர்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அன்சாரிகள் இன்றைக்கும் அதே தோட்டம், அதே பசுமையோடு இருக்கிறது. மதீனாவுக்கு சென்றா போய் பாருங்க, சகீப் பனு சாயிதா என்று சொல்லப்படக்கூடிய தோட்டம். மதீனாவினுடைய ஒரு மூலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கமாக இருக்கிறார்கள் என்றால் இதே நேர் எதிர்மூலை அந்த எதிர்மூலையிலே பனு சாயிதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த தோட்டம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான மஷூராக்கள் அங்கேதான் நடக்கும். அன்சாரிகள் அனைவரும் அந்த தோட்டத்திலே ஒன்று கூடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதிலே ஒரு மனிதர் ஒரு செய்தியை சொல்கிறார். பனு சாயிதாவிலே அன்சாரிகள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள், அரசாங்கத்தை பற்றி பேசுகிறார்கள். நீங்கள் அதை தடுக்கவில்லை என்றால் மதீனாவிலே ஒரு பெரும் பிரளயம், அதாவது குழப்பம் ஏற்படும் என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமரை பார்த்து சொல்கிறார்கள், உடனே அங்கே செல்ல வேண்டும். அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் சேர்ந்து பனு சாயிதாவுக்கு போறாங்க. வாசலிலே காவலாளி நிறுத்தப்பட்டிருக்கிறார். வழியிலே அபூ உபைதத்து இப்னுல் ஜர்ராஹ் சேர்ந்து கொள்கிறார்கள். மூன்று பேருமே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அபூபக்கர், உமர், அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு மூன்று பேருமே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட முபஷ்ஷிரீன்கள். அப்படிப்பட்ட அந்த முபஷ்ஷர்கள் மூன்று பேரும் சேர்ந்து சென்றவுடன் அங்கே காவலாளி நிற்கிறார். நீங்கள் எல்லாம் முஹாஜிர்கள், உள்ளே இருப்பவர்கள் அன்சாரிகள். அன்சாரிகளை தவிர வேறு யாரும் உள்ளே விடக்கூடாது என்பதாக எனக்கு ஆணை என்று சொல்கிறார்கள். எப்படி நிலைமை மாறி போச்சு தெரியுமா? எப்படிப்பட்ட நிலைமை! அபூபக்கருக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்தவர்கள் உடனே ஏதோ சொல்லி உங்க மூணு பேருக்கு மட்டும் அனுமதி என்று சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமை எல்லாம் பயங்கரமா இருந்தது. ஒவ்வொருவரும் அந்த கூட்டத்தின் தலைவராக இருந்தவர்கள், அதாவது சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து அன்சாரிகளுடைய சிறப்பை பேசுகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? மக்காவில் இருக்கும் வரை இஸ்லாம் வளரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மை ஏற்பாடு செய்தார். நம்முடைய ஊருக்காக நாம் அவர்களை அழைத்துக் கொண்டோம். எப்போது மதீனா நகரத்திற்கு அந்த நபி அவர்களும் அவர்களுடைய தோழர்களாகிய முஹாஜிர்களும் இடம்பெயர்ந்து வந்தார்களோ அவர்களுக்கு உடலாலும் பொருளாலும் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாம் உலகளாவிய மார்க்கமாக மாறியது. எனவே அதற்கு அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். எனவே நபி இருக்கும் வரை அந்த தலைமைத்துவத்துக்கு நாம் தகுதியற்றவர்கள். நபி சென்று விட்டால் அந்த தலைமைத்துவத்துக்கு சொந்த ஊர்க்காரர்களாகிய நாம் தான் தகுதியானவர்கள். எனவே யாருக்கும் இதை விட்டுக் கொடுக்க கூடாது என்று சொன்னார்கள். அன்சாரி சஹாபாக்கள் சில பேர் எந்திரிச்சு பேசுறாங்க, இவர்கள் சொன்னதுதான் கரெக்ட், சரியான விஷயம், எனவே இவர்களையே நாம் தலைவராக்குவோம் என்பதாக சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரிச்சு பேசுறதுக்காக முற்படுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் எந்திரிச்சு பேசுறேன் என்று சொல்லி எழுந்து பேசினார்கள். இதுதான் ஹிக்மத்துங்கிறது. அங்கே ஏற்பட்ட அந்த கொந்தளிப்பான நிலை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்திலோ உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்திலோ அபூ உபைதாவுடைய உள்ளத்திலோ கோபத்தை உண்டாக்கவில்லை, மாறாக பணிவோடு அமர்ந்திருக்கிறார். இதுதான் நபி அவர்கள் கற்றுத்தந்த பாடம். முஹாஜிர்களை பற்றி தான் அங்கே பேசப்படுகிறது, ஆனால் கோபப்படவில்லை. இந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து பேசினார்கள். என்ன பேசினார்கள் தெரியுமா? நீங்கள் உங்களை பற்றி சொன்ன சிறப்புகளை நாங்கள் மறுக்கவில்லை. அல்லாஹ் உங்களை அன்சாரிகள் என்று குர்ஆனிலே பெயர் சொல்கிறான் என்று சொன்னால் உங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பெயர் சாதாரணமானது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நான் கேட்டிருக்கிறேன். முஹாஜிர் இனத்தை சார்ந்த நான் இருந்தாலும் அன்சாரிகள் உலகமே சேர்ந்து ஒரு பக்கமாக செல்கிறது, ஆனால் அன்சாரிகள் இன்னொரு பக்கம் செல்கிறார்கள் என்றால் அந்த அன்சாரிகளின் கூட்டத்தில் ஒருவராகத்தான் நான் இருப்பேனே தவிர வேறு எந்த கூட்டத்திலும் சேர மாட்டேன் என்று நபி அவர்கள் உங்களை பற்றி புகழ்ந்து பேசினார்கள். அன்சாரிகளுக்கு எதிராக யார் திட்டமிடுவானோ அவன் அழிந்து விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி எல்லாம் அன்சாரிகளை பற்றி சிறப்பாக சொன்ன விஷயங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களில் ஒருவர் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்கள் தான் தலைமைத்துவத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பதையும் நபி அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார்கள். குறைஷிகள் தலைமைத்துவத்துக்கு சொந்தக்காரர்கள். எனவே நீங்கள் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நாங்கள் நன்றி மறந்தவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் எங்கள் ஊரிலே தான் உதயமானது. எங்கள் ஊரிலே இருந்த சிரமத்தின் காரணத்தினால் தான் நாங்கள் வந்தோம்.
நாங்கள் வந்ததின் மூலமாகத்தான், நபி அவர்கள் இந்த ஊருக்கு வந்ததின் மூலமாகத்தான் இந்த மதீனா முனவ்வராவாக பிரதிபலிக்க ஆரம்பித்தது. எனவே நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்யுங்கள் என்று சொல்லி பல ஹதீஸ்களை சொல்றாங்க, பல குர்ஆனுடைய வசனங்களை சொல்றாங்க. அப்படியே மாறி போயிடலாம். மாறி போன உடனே அந்த நேரத்தில் இருந்து சொன்னார்கள், எனக்கு 2 பக்கத்திலும் 2 முஹாஜிர்கள் இருக்கிறார்கள். நான் 2 பேர்ல யாரையாவது தேர்ந்தெடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். நீங்க என்ன சொல்றீங்கிறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னாங்க, இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முன்பாக உடல் நலம் சரியில்லாமல் இருந்த போது அபூபக்கரை தானே தொழு வைக்க சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிராக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வரும்போது 3 நாட்களாக தவுர் குகையிலே நபியோடு இருந்தவர்கள் யார்? அபூபக்கர் தானே. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் இருந்த விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. நபியினுடைய தோழராக குர்ஆன் பதிவு செய்வது அபூபக்கரை தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆட்சிக்கு சொந்தக்காரர்கள் அபூபக்கர் தான். நான் முதலாக அவர்களுக்கு பைஅத் செய்கிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கருடைய கையை பிடித்து இழுத்து பைஅத் செய்கிறார்கள். எப்ப இந்த பைஅத் நடந்துச்சோ அதுக்கு பின்னாலே சாரையாக எந்த பதிலும் இல்லாமல் அன்சாரிகள் வரிசையாக வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு கையில அடித்து பைஅத் செய்கிறார்கள். பெரும் குழப்பம் தீர்க்கப்படுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் சரியான அந்த தருணத்திலே பனூ சாயிதாவுக்கு சென்றிருக்கவில்லை என்று சொன்னால் அங்கே பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அதற்கு பிறகும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவுக்கு பிறகு இஸ்லாத்தை கொஞ்சம் மறைச்சு வச்சிருந்தவங்க எல்லாம் காஃபிரா மாறலாம். ஜகாத்தின் மீது, பணத்தின் மீது ரொம்ப மோகம் கொண்டவர்கள் ஜகாத்து கொடுக்க மாட்டோம், மற்ற எல்லா கடமையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட பல குழப்பங்களுக்கு முத்தாய்ப்பாக ஒரு சிறந்த ஒரு ஆட்சி அதிகாரியாக இருந்தவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களுக்கு இந்த வசனம் இந்த குர்ஆனிலே சூரத்து ஆலி இம்ரானிலே 144வது வசனத்தை ஓதி ஏற்படவிருந்த பெரும் குழப்பத்தை தீர்த்தார்களே, அந்த வசனம் இன்றைக்கு ஓதப்பட்டது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட வரலாறுகள் நமக்கெல்லாம் சொல்லப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் இப்படியெல்லாம் பல தியாகங்களுக்கு மத்தியில் தான் நம்முடைய கையில கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை வச்சு இன்னைக்கு எப்படிலாம் விளையாடணும், என்ன விளையாட்டு விளையாடணும்? ஒவ்வொருவரும் இஸ்லாத்தின் பெயரை சொல்லிதான் விளையாடணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற அந்த மார்க்கத்தை அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் தங்களுடைய உயிரையும் அர்ப்பணம் செய்து காத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தியாகத்தை பின்பற்றி நாமும் நம்முடைய மார்க்கத்தை மதித்து மார்க்கத்தினுடைய அனுஷ்டானங்களையும் கடமைகளையும் அமல்களையும் சிறப்பான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.